لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆர்மை செய்து அன்புக்குரிய பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வையாக்க வல் மாசியதி ஃபஇன்ன பில் மாசியதி யஹுல்லு தஹசுல்லா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய எத்தனையோ அருள் பாக்கியங்களை நாம் அனுமதித்து கொண்டு அவனுக்கு மாறு செய்யலாமா, ஒரு காலம் செய்யக்கூடாது என்பதை ஒரு மனிதருக்கும் இப்ராஹிம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடலை பற்றி நேற்றைய தினம் இங்கே நாம் பார்த்தோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை உண்டு கொண்டு அவருடைய இடத்திலேயே நாம் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு முன்னாலே, அவனுடைய பார்வைக்கு முன்னாலேயே மாறு செய்வது என்பது எவ்வளவு பெரிய துரோக செயல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் சாமானியமானவை அல்ல. மனிதனை சூழ்ந்திருப்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் தான். ஆனால் மனிதனை சிந்தித்து பார்ப்பதில்லை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி உழைப்புக்கு வழி இல்லாமல், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னாள். அந்த பெண்ணை பார்த்து மௌலானா ரூமி சொன்னார்கள், அட பேதை பெண்ணே, உன்னிடத்தில் 2 கண்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒரு கண்ணை எனக்கு நீ தந்துவிடு, 50,000 ரூபாய் தருகிறேன் என்றார்கள். அது நான் தர முடியாது என்று மறுத்துவிட்டாள். உன்னிடத்தில் 2 கரங்கள் இருக்கிறது, ஒரு கையை வெட்டித்தான் 25,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கும் அவர் மறுத்து விட்டாள். இப்படி ஒவ்வொரு உறுப்பாக கேட்டுக்கொண்டே வந்தார்கள். 2 கால்கள் இருக்கின்றார், ஒரு காலைத்தான் 25,000 ரூபாய் தருகிறேன் என்று. எதற்கும் அவள் சம்மதிக்கவில்லை. எல்லா உறுப்புகளையும் இப்படி சுட்டி காட்டி மௌலானா ரூமி கேட்டார்கள். அனைத்தையும் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். மொத்தமாக கூட்டி பார்த்தால் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரும். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை கையிலே வைத்து கொண்டு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லிக் கொள்கிறாயே, வேலை பண்ணி உனக்கு அறிவில்லையா என்று அவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே நமக்கு அல்லாஹ் தஆலா புரிந்த அருள் பாக்கியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால்தான் அது எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம் என்று நமக்கு தெரிய வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்து மக்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் ஒரு அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிற போது, லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன உபகாரம்? நபிகள் நாயகத்தை அனுப்பி தந்ததை ஒரு பேருபகாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய அருட்கொடை, பெரிய பேருபகாரம். யாருக்கு தெரிகிறது? எத்தனை பேர் அதை தெரிந்து வைத்திருக்கிறோம்? ஆனால் தெரிந்தவர்கள், புரிந்தவர்களுடைய நடத்தை வித்தியாசமாக இருந்தது. வருஷமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை மனிதர் வந்தார். நாயகமே, என்னிடத்தில் 2 பெண் செல்வங்கள் இருக்கிறார்கள், அவர்களை மணமுடித்து கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த பொருள் செல்வமும் இல்லை, தாங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பணத்தை மடியிலே வைத்து கொண்டா இருக்கிறார்கள்? வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தவர்கள் பணத்தை வைத்திருப்பார்களா? அவர்கள் எந்த பணமும் அவருடைய கையில் கிடையாது. எனவே ஒரு செல்வந்தரை சுட்டி காட்டினார்கள். சகோதரரே, அது உஸ்மான் கலியுடைய வீடு இருக்கிறது. உஸ்மான் கலி அவர்களிடத்தில் சென்று நீர் கேளும், அவர் உனக்கு கொடுப்பார் என்று பெருமாள் அவர் சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர் உஸ்மான் கலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டி அவர் கேட்டார், என்னிடத்தில் 2 பெண் செல்வங்கள் இருக்கிறார்கள், அவர்களை மணமுடித்து கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த பொருட்செலவும் இல்லை,
அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், எனக்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் கேட்டுக்கொண்டான். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 10 திருகத்தை எடுத்து கையிலே கொடுத்தார்கள். இந்த 10 திருகத்தை வாங்கி கொண்டு அந்த மனிதன் மீண்டும் பெருமான் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், நாயகமே, அவரிடத்தில் கேட்டேன், இந்த 10 திருகத்தை எடுத்து கொடுத்தார், இந்த 10 திருகத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும் நாயகமே என்று அவர் அங்கலாய்த்து கொண்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், மீண்டும் நீங்கள் அங்கே போங்கள், மீண்டும் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சென்று நீர் கேளும், அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் பெயரால் கேட்கிறேன், எனக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கேளுங்கள். முதலில் அவர் கேட்டது அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்டார். இப்படி பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மீண்டும் சென்று அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் கேட்கிறேன், ஏதேனும் கொடுங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த மனிதன் மீண்டும் சென்றார். மீண்டும் சென்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் கேட்கிறேன், எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே துடித்து போய்விட்டார். அங்கு ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள், அவர்களால் நிலை கொள்ள முடியவில்லை. வீட்டில் உள்ளே போனார்கள். எத்தனை படங்கள் திருநாள்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள் அப்படியே அள்ளி கொட்டி கொண்டு வந்து அந்த ஏழையுடைய காலடியை கொட்டி, என்னுடைய தூதரின் பெயரால் கேட்டதை கொஞ்சமேனும் குறைவோடு செல்லக்கூடாது, நிறைவோடு செல்லும் என்று சொன்னார்கள். இதற்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. அல்லாஹ்வின் பெயரால் கேட்டபோது 10 திருகத்தை எடுத்து கொடுத்த உஸ்மான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன உடனேயே இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் காலடியிலே கொட்டிவிட்டார், என்ன விந்தையாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்ட அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், நாயகமே, அல்லாஹ்வின் பெயரால் கேட்டபோது 10 திருகத்தை எடுத்து தந்த உஸ்மான் உங்கள் பெயரால் கேட்டபோது இருக்கின்ற உடைமைகளை எல்லாம் என்னுடைய காலடியை கொட்டிவிட்டார் என்று சொன்னபோது, அப்படியா என்று பெருமானார்கள் வந்தார்கள். உஸ்மான், அல்லாஹ்வின் பெயரால் கேட்டபோது 10 திருகத்தை எடுத்து கொடுத்த தாங்கள் என் பெயரால் கேட்டபோது இருக்கிற உடைமைகளை எல்லாம் கொட்டிவிட்டீர்களாமே, ஏன் அப்படி என்று கேட்டார்கள் பெருமானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களைத்தான் தெரியும். உங்களுடைய ஒளியின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நாங்கள் பார்த்து கொண்டோம், அல்லாஹ்வை தெரிந்து கொண்டோம். எனவே அல்லாஹ்வை காட்டி தந்தவர்கள் நீங்கள், உங்களைத்தான் எனக்கு தெரியும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று வைத்துக் கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அருள்கொடையில் புரிந்தவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பாக்கியங்களால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அருள் பாக்கியங்களும் நிறைவாக இருக்கிறது, யாரும் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இத்தனை அருள் பாக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாமா? ஒரு காலம் செய்யக்கூடாது. எனவே பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். அப்படி மாறு செய்வதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அவருடைய கோபம் வந்து இறங்கும் என்று பெருமானார் அவர்கள் எச்சரித்தார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாதிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.